தமிழகத்தில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் அடுத்த கட்ட தவணைத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசு செலுத்த இருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மத்திய அரசு விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ள திட்டமாக செயல்படுத்திட்டு வரக்கூடியது தான் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம். இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறுவதற்கு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் மோசடியை தடுக்கவும் அனைத்து பிஎம் கிசான் பயனாளிகளுக்கும் ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சியை கட்டாயமாக்கியிருக்கு மத்திய அரசு. இந்த இகேஒய்சியை முடித்து உங்களுடைய வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைத்தவர்களுக்கு மட்டும்தான் பிஎம் கிசானின் அடுத்த தவணை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்களுடைய இகேஒய்சியை முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய pmkisan.gov.in என்ற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஹோம் பேஜில் இகேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதார் மற்றும் தேவையான விவரங்கள் எல்லாத்தையும் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் உள்ளிட்டதுக்கப்புறமா உங்களுடைய இகேஒய்சி செயல்முறை நிறைவடையும். ஒருவேளை இதை நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி பொது சேவை மையத்தில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய இகேஒய்சி செயல்முறையை முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைத்தவர்களுக்கு மட்டும்தான் பிஎம் கிசானுடைய அடுத்த தவணை தொகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள் இகேஒய்சி நிலுவையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பெயர் பயனாளி பட்டியலிலிருந்து நீக்கப்படவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்த தவணை உங்களுக்கு கிடைப்பதற்கு தாமதமும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் அடுத்த வாரமே இந்த தவணை தொகையானது விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க.